மனிதனுடைய வயது போக போக அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் கூட வேண்டும். அவருடைய தொழுகையிலே பயபக்தி அதிகமாக வேண்டும். அவருடைய ஜிக்ரும் திலாவத்தும் கூட வேண்டும். அவருடைய பாவங்களை நினைத்து வடிக்கக்கூடிய கண்ணீருடைய அளவு அதிகரிக்க வேண்டும். அவருடைய தூக்கத்திலிருந்து உள்ள சில நேரத்தின் ஒரு பகுதியை தஹஜ்ஜத்துக்காக வேண்டி ஒதுக்க வேண்டும். அவர் தான் கழிந்த காலங்களிலே செய்த பாவங்களை நினைத்து இஸ்திக்ஃபார் செய்வதற்கும் தௌபா செய்வதற்கும் நேரத்தை ஒதுக்க வேண்டும். வயசு போக போக மனிதனிலே சொத்து ஆசை அல்ல அதிகமாக வேண்டும். மறுமையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து கொண்டிருக்கிறேன், தயாரிப்பு பூர்த்தியாகி விட்டதா என்ற சிந்தனை அவரிலே மிகைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு, ஃபமை யுரிதில்லாஹு ஐ யஹ்தியஹு யஷ்ரஹ் சதுரஹு லில் இஸ்லாம், யாரை அல்லாஹு தஆலா நேரான வழியிலே அழைத்து செல்ல வேண்டும் என்று நாடுகிறானோ விரும்புகிறானோ அவர்களுடைய உள்ளத்தை இந்த புனிதமான மார்க்கத்துக்காக வேண்டி விரிவுபடுத்துகிறான், தெளிவுபடுத்துகிறான், திறந்து கொடுக்கிறான் என்ற இந்த வசனத்தை ஓதிவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமானுடைய ஒளி நுழைந்து அந்த உள்ளம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு 3 அடையாளங்கள் இருக்கிறது. தீனிலே, மார்க்கத்திலே, ஈமானிலே மனிதன் உயர்ந்து கொண்டிருக்கிறான், முன்னேறி கொண்டிருக்கிறான், உள்ளம் வெளிச்சமாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு 3 அடையாளத்தை சொன்னார். முதலாவது சொன்னார்கள், அத்தஜாஃபி அந்தாரில் குரூர், அவருடைய உள்ளம் இந்த ஏமாற்றக்கூடிய உலகத்தை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக வேண்டும். உடம்பு இந்த உலகத்திலே இருந்தாலும் உள்ளம் மறுமையை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும். உலகத்தின் ஏமாற்றக்கூடிய இந்த விடயங்களை விட்டும் உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர வேண்டும். வயசு போக போக உலக ஆசைகள் குறைய வேண்டும். 60 அவருக்கு உலக ஆசை அல்ல, காணி பூமியை சேகரிக்க வேண்டும் என்ற ஆசை அல்ல, சொத்து செல்வங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற ஆசை அல்ல. அவருடைய உள்ளத்திலே இந்த அழிந்து போகக்கூடிய துனியா, இந்த உலகத்தை நான் சேகரித்து என்ன செய்ய போகிறேன், இந்த காசு பணத்தை வைத்து மறுமைக்கு ஏதாவது தேடிக்கொள்வோமே, நான் திடீரென்று மரணித்து விட்டால் இவைகள் எதுவும் என்னுடன் கபருக்கு வரப்போகக்கூடியது அல்லவே என்றெல்லாம் அவர் உலகத்தினுடைய பொருள்களின் மீதுள்ள ஆசையை குறைக்கும் வழியை தேடுவேன். இரண்டாவது, வல் இனாபத்து இலா தாரில் ஹுலூத், நிரந்தரமான மறுமை வாழ்க்கையை நோக்கி அவருடைய உள்ளம் திரும்ப வேண்டும். அடிக்கடி மறுமையை சிந்திக்க வேண்டும். என்னுடைய வயதிலே இருந்த, என்னுடன் படித்த, என்னுடன் வகுப்பிலே இருந்த, என்னுடன் சேர்ந்து சம்பாதித்த எத்தனையோ பேர் இன்று கபருக்கு சென்று விட்டார்கள், மையவாடிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் இன்றோ நாளைக்கு அந்த இடத்தை நோக்கி பயணிக்கப் போகிறேன், நானும் அதற்கு தயாராக வேண்டுமே, ஆகிரா என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதே என்று உள்ளம் மறுமையின் பக்கம் திரும்ப வேண்டும் வயசு போக போக. வஸௌத் லிசுகுனல் குபூர், தன்னுடைய கபருக்காக வேண்டி தேவையான கட்டுச்சாதனங்களை சேகரிப்பதிலே அவருடைய ஈடுபாடு கூடுதலாக வேண்டும். உலகத்திற்காக வேண்டி சம்பாதித்தது நிறைய, கபருக்கு என்ன தேடிக்கொண்டேன், கபருக்கு எடுத்து செல்வதற்கு என்னிடத்திலே எத்தனை சதக்காக்கள் செய்திருப்பேன், இன்னும் எவ்வளவு செய்து கொள்ள வேண்டும். கபருக்கு எடுத்து செல்வதற்கு எத்தனை குர்ஆன்களை ஓதி முடித்திருக்கிறேன், கபருக்கு எடுத்து செல்வதற்கு எத்தனை ஜிக்ர் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறேன், கபருக்கு எடுத்து செல்வதற்கு எத்தனை ரகாத்துகள் தொழுதிருக்கிறேன் என்று எவ்வளவு சதகா செய்திருக்கிறேன், என்னென்ன நல்ல பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறேன். கபருக்கு தேவையான கட்டுச்சாதனங்கள் அது எவ்வளவு இருந்தாலும் போதாது, நிறைய தேடிக்கொள்வோம். வாழ்க்கை இன்றோ நாளைக்கோ முடிந்துவிடும் என்ற உணர்வு அவரிலே மிகைக்க வேண்டும்.
இந்த 3 சிந்தனையும் ஒரு மனிதனுக்கு வந்து கொண்டிருக்கிறதா, அவருடைய உள்ளத்திலே ஈமானுடைய ஒளி வேலை செய்து கொண்டிருக்கிறது என்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது இது விளையாட்டல்ல. பிறந்தோம், வாலிபத்தை அடைந்தோம், இது எனக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கையை நான் எப்படியும் வாழலாம், எப்படியும் சம்பாதிக்கலாம், எதையும் பேசுவேன், எதையும் கதைப்பேன், எங்கும் போவேன், என்னிடத்திலே யாருக்கும் தட்டி கேட்க முடியாது, இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய உரிமை என்று யாரும் இந்த வாழ்க்கையை விளையாட்டாக நினைத்து விட வேண்டாம். இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இது எங்களுக்கு தரப்பட்டிருப்பது ஒரு பெரிய நோக்கத்திற்காக வேண்டி. நாம் பருவ வயதை அடைந்ததில் இருந்து எங்களுடைய முழு வாழ்க்கையும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. முன்னாலும் பின்னாலும், வலதாலும் இடதாலும், மேலாலும் கீழாலும், எங்களுடைய இருட்டிலும் வெளிச்சத்திலும், அறிமுகம் இல்லாத இடத்திலும் அறிமுகமுள்ள இடத்திலும், உள்நாட்டு வாழ்க்கையும் வெளிநாட்டு வாழ்க்கையும், இரவுடைய வாழ்க்கையும் பகலுடைய வாழ்க்கையும், பிரயாணத்திலே இருக்கும் பொழுதும் ஊரில் இருக்கும் பொழுதும், முழு வாழ்க்கையும் முழுக்க முழுக்க 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு எங்களுடைய சொல்லும் செயலும் 100க்கு 100 பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. குர்ஆன் கூறுகிறது, வ இன்ன அலைக்கும் லஹாஃபிலீன், உங்கள் எல்லோருக்கும் பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள், கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் தனித்தனியாக கவனிக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் உங்கள் எல்லோருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வ இன்ன அலைக்கும் லஹாஃபிலீன், அவர்கள் யார்? கிராமன் காதிபீன், அவர்கள் கண்ணியமான எழுத்தாளர்கள், மரியாதையாக்குரியவர்கள், சங்கைக்குரியவர்கள், மோசடி செய்ய மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள், உள்ளதை உள்ளதுபடியே எழுதக்கூடியவர்கள். அங்கே லஞ்சம் செல்லுபடியாகாது, அங்கே ஆள் பார்க்கப்பட மாட்டாது, அங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர், வசதி உள்ளவர் வசதி இல்லாதவர், ஏழை பணக்காரன், ஆட்சியிலே உள்ளவன் அதிகாரத்திலே உள்ளவன், சாதாரண குடிமக்கள் என்றெல்லாம் அங்கே பாகுபாடு பார்க்கப்பட மாட்டாது. எதை செய்கிறீர்களோ அது எழுதப்படும், எதை பேசுகிறீர்களோ அது பதிவு செய்யப்படும். யஅலமூன மா தஃஅலூன், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் என்னவென்றால், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மலக்குக்கு உங்களுடைய முழு விடயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களை விட்டும் பிரியவே மாட்டார்கள். குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களிலே தவிர, நீங்கள் ஃபர்லான குளிக்கும் பொழுது, நீங்கள் மலஜல தேவையை நிறைவேற்றும் பொழுது, கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது கொஞ்சம் உங்களை விட்டு விலகி இருப்பார்கள், ஏனைய முழு நேரங்களிலும் உங்களோடு இருப்பார்கள் என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் ரகீப் அதீத் என்ற அந்த மலாயிகமார். யாருக்கும் தவறு செய்துவிட்டு தப்ப முடியாது, தௌபா செய்யாமல் மரணித்தார். எப்படி பதிவு செய்கிறார்கள்? குர்ஆன் சொல்லுகிறது, மா யல்ஃபிது மின் கவுல் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். உங்களுடைய நாவின் மூலம் இவைகளை எல்லாம் மொழிகிறீர்களோ, அவைகளை மொழியும் பொழுது உங்களுக்கு முன்னால் அந்த ரகீபும் அதீதும் இருக்கிறார்கள். இது நல்ல வார்த்தையா, ரகீப் பதிவு செய்வார். கெட்ட வார்த்தையா, அதீத் பதிவு செய்வார். நல்லதை பேசினாரா, வலப்பக்கத்திலே உள்ளவர் எழுதி கொள்வார். கெட்டதை பேசினாரா, இடது பக்கத்திலே உள்ளவர் எழுதி கொள்வார். நீங்கள் ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் அவர்கள் உங்களுக்கு முன்னால் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சொன்ன சுபஹானல்லாவும் எழுதப்படும். எத்தனை தடவை சொல்லி இருக்கலாம். நீங்கள் சொன்ன அல்ஹம்துலில்லாவும் எழுதப்படும். நீங்கள் கூறிய அல்லாஹு அக்பரும் எழுதப்படும். நீங்கள் சொன்ன அஸ்ஸலாமு அலைக்கும் எழுதப்படும்.
நீங்கள் சொன்ன வலைக்கும் முஸ்ஸலாம் எழுதப்படும், நீங்கள் மொழிந்த மாஷா அல்லாஹ் எழுதப்படும், நீங்கள் மொழிந்த ஜஸாக் அல்லாஹு ஹைரா எழுதப்படும், நீங்கள் மொழிந்த பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் எழுதப்படும், நீங்கள் மொழிந்த அல்ஹம்துலில்லாஹ் யர்ஹமுக்கல்லாஹ் எழுதப்படும். எவைகளையெல்லாம் நல்லதாக மொழிந்தீர்களோ அந்த இஸ்திக்ஃபாரும் எழுதப்படும், அந்த ஸலவாத்தும் எழுதப்படும், நீங்கள் ஓதிய குர்ஆனுடைய வசனங்கள் எழுதப்படும், நீங்கள் பேசிய நல்ல வார்த்தைகள் எழுதப்படும், நீங்கள் வழிகாட்டிய நல்ல வழிகாட்டல்கள் எழுதப்படும். அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக நீங்கள் பேசிய பாவமான வார்த்தைகள், ஒருவனை பற்றி பேசிய புறம், ஒருவனை பற்றி பேசிய குறை, ஒருவனை பட்டப்பெயர் சொல்லி அழைத்தது என்ற அனைத்தும் எழுதப்படும். நீங்கள் செய்த ஒப்பந்தங்கள், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள், அவைகளில் எது நிறைவேற்றப்பட்டது எது நிறைவேற்றப்படவில்லை, செய்த ஒப்பந்தங்களிலே எது பூர்த்தி செய்யப்பட்டு இது பூர்த்தி செய்யப்படவில்லை என்ற அனைத்தும் அப்படியே பதிவேட்டிலே எழுதப்படுகிறது. இன்னா குன்னா நஸ்தன்சிஹு மா குன்தும் தஅமலூன். சொல் மட்டுமல்ல, உங்களுடைய முழு செயல்களையும் அப்படியே நாம் பதிவெடுக்கிறோம். குர்ஆன் கூறுகிறது. கொப்பி பண்ணும் பொழுது அசலிலே உள்ளது கொப்பியில் அப்படியே வருவதை போல அதைவிட தெளிவாக வாழ்க்கை பதிவெடுத்தப்பட்டு கொண்டிருக்கு. யாருக்கும் தெரியாமல் செய்ததாக இருக்கலாம். இரவிலே இருளிலே நடு ஜாமத்திலே யாருக்கும் தெரியாமல் எழுந்து 2 ரக்அத் தொழுதீர்கள், 4 ரக்அத் தொழுதீர்கள், குர்ஆனை எடுத்து ஓதினீர்கள், பாவங்களை நேர்த்து இஸ்திக்ஃபார் செய்தீர்கள், இதுவும் எழுதப்படும். அதே இரவிலே யாருக்கும் தெரியாமல் ஆபாசமான ஒரு படத்தை பார்த்தான், ஒரு பாட்டை கேட்டான், ஒரு மியூசிக்கை கேட்டான், ஒரு அந்நிய பெண்ணுடன் தவறான முறையிலே பேசிக் கொண்டிருந்தான், இன்பம் அனுபவித்துக் கொண்டிருந்தான், இவையும் எழுதப்படும், பதிவு செய்யப்படும். இப்படி பதிவு செய்யப்பட்டவைகள் எல்லாம் என்ன நடக்கும்? குர்ஆன் எதையும் சொல்ல தவறவில்லை. யாரும் கியாமத்திலே போய் தங்கடம் கூற முடியாது, எனக்கு தெரியாது என்று. அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு அந்த முழு வாழ்க்கை பதிவு செய்யப்பட்ட அந்த புத்தகம், அந்த ஏடு மரணிக்கும் பொழுது அவரவர்களுடைய கழுத்திலே மலாய்க்காமார்கள் மாட்டிவிட்டு சென்று விடுவார். வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி. ஒவ்வொரு மனிதனுடைய செயலேட்டையும் அவரவர்களுடைய கழுத்துகளிலே நாம் மாட்டிவிடுவோம். சொல்லுவார்களே, கபருக்கு எதையும் எடுத்து செல்வதில்லை, அவரவர்களுடைய அமல்களைத்தான் எடுத்து செல்வார்கள். அமல்கள் எழுதப்பட்ட ஏட்டை ஜனாசா தூக்கி கொண்டுதான் கபருக்கு போகும். அது அப்படியே அவருடன் இருக்கும். கியாமத்துடைய நாளிலே வனுஹ்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. கியாமத்துடைய நாளிலே ஒவ்வொருவருக்கும் உரிய அந்த செயலேட்டை, அவரவர்களுடைய வாழ்க்கை பதிவு புத்தகத்தை நூல்களாக அவர்களுக்கு முன்னால் நாம் திறப்போம். குர்ஆன் அப்படியே சொல்லு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்ட அந்த ஏடுகளையும் நூல்களாக நாம் ஒவ்வொருவருக்கு முன்னால் அப்படியே விரித்து எல்லோரையும் பார்த்து சொல்லப்படும், இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக். நீ உன்னுடைய வாழ்க்கை பதிவு புத்தகம் இதோ இருக்கிறது, படித்துப்பார். நீ உன்னுடையதை வாசி, நீ உன்னுடையதை வாசி என்று ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டு படி என்று சொல்லப்படும். ஹதீஸிலே வருகிறது, அது எவ்வளவு தெளிவாக இருக்கும் என்றால் அவருக்கும் படிக்கலாம், மற்றவர்களுக்கும் படிக்கலாம். உலகத்திலே எழுத வாசிக்க தெரிந்த தெரியாத எல்லோரும் படிப்பார். எல்லோரும் வாசிப்பார்கள் அவரவர்களுடைய வாழ்க்கை பதிவு புத்தகம். அல்லாஹ் சொல்லுவான்,
கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, உங்களுடைய ஏடுகளை படித்துவிட்டு நாங்கள் முடிவு செய்ய வேண்டிய தேவை ஏற்படாது, உங்களுக்கே நீங்கள் யார் என்பதை கணக்கு போட்டு கொள்ளலாம். சில நேரங்களில் ஆசிரியர் பரீட்சை தாளை திருத்தி மாணவனுடைய கையிலே கொடுத்துவிட்டு அல்லது ரிப்போர்ட்டை கொடுத்துவிட்டு புள்ளிகளை பார்த்துவிட்டு நீயே உன்னுடைய தரத்தை முடிவு செய்து கொள், அடுத்த வகுப்புக்கு ஏறலாமா அல்லது இறங்க வேண்டி வருமா, உனக்கு வகுப்பு ஏற்றமா அல்லது வகுப்பு இறக்கமா என்பதை நீ முடிவு செய். கியாமத்திலே சொல்லப்படும், இதோ இங்கே அநியாயம் நடந்திருக்காது, படியுங்கள், வாசியுங்கள், நீங்கள் யார் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். தவறு செய்தவர்கள், நிறைய பாவம் செய்தவர்கள் பயந்து பயந்து வாசிப்பார்கள். குர்ஆன் கூறுகிறது, வவுதி அல் கிதாப், அந்த பதிவேடு எல்லோருக்கும் முன்னால் வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, குற்றம் இழைத்த குற்றவாளிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த நாளிலே. அதிலே உள்ளவைகள் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து நடுங்கியவர்களாக, பயந்தவர்களாக, நான் செய்த இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதா, எதுவுமே விடப்படவில்லையே. அவன் படித்து படித்து சொல்லிக் கொண்டிருப்பானாம், மாலிஹாதல் கிதாப், இது என்ன ஆச்சரியமான ஒரு செயலேடாக இருக்கிறதே. லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, சிறியது பெரியது என்று இல்லாமல், சின்ன கொடுக்கல் வாங்கல் பெரிய கொடுக்கல் வாங்கல் என்று இல்லாமல், சாதாரண வார்த்தை அல்லது பாரமான வார்த்தை என்று இல்லாமல், சிறிய செயல் பெரிய செயல் என்று இல்லாமல் அனைத்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதே, ஒன்று கூட விடப்படவில்லையே. இது என்ன ஆச்சரியமான வேதம், இது என்ன ஆச்சரியமான ஏடு. வலா யலிமு ரப்புக அஹதா, அன்றைய நாளிலே அல்லாஹ் யாருக்கும் அணுவளவும் அநியாயம் இழைத்திருக்க மாட்டான். எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், நாங்கள் செய்ததுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வாழ்க்கை என்பது. யாருக்கும் மறைக்கலாம். வெளிநாட்டிலே தவறு செய்து விட்டு வந்து உள்நாட்டிலே நல்லவனாக நடிக்கலாம். இவ்வளவு. கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்துவிட்டு நேர்மையானவரை போன்று பேசி அடுத்தவனை இன்னும் ஏமாற்றலாம். இந்த உலகத்திலே கியாமத் ஒவ்வொன்றையும் அம்பலமாக்கும். யௌம துபுல சராயிர், கியாமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் நாள். நல்லதோ கெட்டதோ, இரகசியங்கள் எல்லாம் பரகசியத்துக்கு கொண்டு வரப்படும் நாள் அது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ஒன்று செய்யலாம், பதிவு செய்யப்பட்டவைகள் அது அப்படியே தான் இருக்கிறது. நான் தொழாத தொழுகைகள் அது தொழவில்லை என்றுதான் இன்று வரையிலே எழுதப்பட்டிருக்கு. இத்தனையாவது வருடத்திலே உள்ள இந்த நேர தொழுகை இவன் தொழவில்லை என்பது பதிவிலே இருக்கிறது. சிலருக்கு பாடசாலை காலத்திலே உள்ள எத்தனையோ லுஹர் தொழுகைகள் அது தொழவில்லை என்றுதான் எழுதப்பட்டிருக்கும். அவர் திருமணம் முடித்ததன் பின்னால் தான் தொழுகை ஆரம்பித்தார். அதற்கு முன்னால் பருவ வயதை அடைந்ததிலிருந்து தொழாத தொழுகைகள் எல்லாம் தொழவில்லை என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. இவன் இத்தனையாவது வருடத்திலே, இந்த வருடத்தினுடைய, இந்த மாதத்தினுடைய, இந்த நாளுடைய லுஹர் தொழுகை தொழவில்லை, மக்ரிப் தொழுகை தொழவில்லை, இஷா தொழுகை தொழவில்லை, தொழாத தொழுகைகள் எல்லாம் அது தொழவில்லை என்று அப்படியே எழுதப்பட்டு விட்டது. ஆனால் அவைகளை கணக்கெடுத்து தொழுவதின் மூலம் அந்த இடத்தை நிரப்பிக் கொள்ளலாம், தௌபா செய்துவிட்டு. உலமாக்கள் குறிப்பிடுகிறார், மார்க்க அறிஞர்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள், யாருக்கு தொழுகைகள் விடுபட்டதோ அவர்கள் சுமாராகவாவது எனக்கு இவ்வளவு தொழுகைகள் விடப்பட்டிருக்கலாம் என்பதை கணக்கெடுத்து, அது கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அந்த தொழுகையை கலா செய்வதிலே ஈடுபட வேண்டும். அவர் அத்தியாவசியமான தேவைகளுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கிவிட்டு ஏனைய முழு நேரங்களையும் அதற்காக வேண்டி எடுக்க வேண்டும். அவருக்கு சுன்னத் தொழுகை கிடையாது, அவருக்கு தஹஜ்ஜுத் கிடையாது, அவருக்கு லுஹா கிடையாது, ஏனைய முழு
நேரத்திலும் அவர் அந்த ஃபர்லான தொழுகையை கலா செய்வதிலே ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டு கொண்டிருந்தார். அதற்கிடையிலே மௌத்து வந்தால் அல்லாஹ் மன்னிப்பான். என் தௌபாவை நிறைவேற்றுவதிலே ஈடுபட ஆரம்பித்து விட்டார். கணக்கில்லாமல் இருந்தால் அது கியாமத்திலே விசாரணைக்கு வரும். தொழாத தொழுகைகளை ஏன் நீ தொழவில்லை? பிடிக்கப்படாத நோன்புகள் எல்லாம் பிடிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2015 உள்ள ரமலானிலே 14வது நோன்பை எந்த தங்கடமும் இல்லாமல் இவன் விட்டான், அல்லது தங்கடத்தோடு விட்டு இன்னும் கலா செய்யவில்லை. இவனுடைய பொறுப்பில் அந்த நோன்புக்குரிய கடமைகள் இப்படி இருக்கிறதே, அணு தவறாமல் முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை கணக்கெடுத்து பிடித்து விட்டால் அது நிரப்பப்படும், தப்பிவிடலாம். ஹஜ்ஜு கடமையாக இருந்தது, அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை. இத்தனையாவது வருடத்தில் இவனுக்கு ஹஜ்ஜு கடமை இன்னும் நிறைவேற்றவில்லை. மௌத்து வரையிலே பார்க்கப்படும். நிறைவேற்றி கொண்டால் சரி, அல்லது அல்லாஹ்வுடைய உபகாரத்தின்படிக்கு யாராவது அவர் சார்பாக நிறைவேற்றிவிட்டால் தப்பலாம். கொடுக்கப்படாத ஜகாத்துடைய தொகைகள், இவர் 2000வது வருடத்திலே இவர் ஜகாத்து 40,000 கொடுக்க வேண்டும். இவருடைய 2.5% அளவு 50,000, இவருடைய 2.5% அளவு 1,00,000. ஆனால் இவன் 1,00,000 கொடுக்கவில்லை. ஏழைகளுக்கும் ஜகாத்து தகுதியானவர்களுக்கும் போக வேண்டிய இத்தனை லட்சம் இந்த வருஷம் கொடுக்கவில்லை. வருடத்தோடு நாளோடு அது எழுதப்பட்டு விட்டது. அல்லது இவருக்கு 40,000 கொடுக்க வேண்டியதிலே இவன் கொடுத்த 20,000, இன்னும் 20,000 பேலன்ஸ் அப்படியே இருக்கிறது என்பதெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்று தனித்தனியாக அங்கே நிறைவேற்றப்பட்டதும் நிறைவேற்றப்படாததும் எழுதப்பட்டிருக்கிறது. செய்த பாவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, செய்த தவறுகள் எழுதப்பட்டிருக்கிறது, கொடுக்க வேண்டிய கடன் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தவனுக்குரிய காணியை கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறானா? இந்த உலகத்திலே பொய் வழக்கு பேசி வெற்றி பெற்று யாரும் சந்தோஷப்பட வேண்டாம். கியாமத் உண்மையை வெளிப்படுத்தும். நீ பயன்படுத்திய காணியிலே, நீ பயன்படுத்திய வீட்டிலே, நீ பாவித்த கடையிலே, உன்னுடைய வாகனத்திலே, உன்னுடைய அந்த காசு பணத்திலே இவ்வளவு அவனுக்குரியது, இந்த காணியிலே இவ்வளவு அவருக்குரியது, இந்த ரோட்டிலே இவ்வளவு இவனுக்குரியது, இவைகளெல்லாம் நீ பயன்படுத்தி இருக்கிறாய், இது அநியாயமாக அபகரிக்கப்பட்டது என்பதெல்லாம் அங்கு திட்ட தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கியாமத் அது ஒரு கடுகளவாக இருந்தாலும் கொண்டு வரும் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. இந்த உலகத்தை யாரும் விளையாட்டாக நினைக்க வேண்டாம். தப்பினோம், செய்தோம், மூடி வரைத்தோம், யாருக்கும் தெரியாது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டாம். எல்லாம் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கு. வனலஉல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமah, கியாமத்துடைய நாளிலே நீதம் என்ற அந்த தராசுகளை எல்லோருக்கும் வைப்போம். நீங்கள் உலகத்திலே செய்த அந்த வாழ்க்கை, அடுத்தவர்களோடு தொடர்பு பட்ட விடயங்களிலே நீதமும் நேர்மையும் நடந்ததா என்பது அங்கு வெளிப்படுத்தப்படும். ஃபலா துலுலமு நஃப்சுன் ஷைஆ, யாருக்கும் அங்கே அணுவளவும் அநியாயம் இழக்கப்பட மாட்டாது. நேர்மை நீதி சரியாக வழங்கப்படும். وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِّنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا, இந்த உலகத்திலே ஒருவன் மற்றவருக்கு கொடுக்க வேண்டி இருந்தது, அது 1,00,000 பணமல்ல, 50,000 பணமல்ல, 10,000 பணமல்ல, அரை பேச்சஸ் காணி அல்ல, ஒரு ரோட்டு துண்டல்ல, ஒரு ரூம் துண்டு அல்ல. கியாமத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அங்கு அல்லாஹ் இவைகளை எல்லாம் கொண்டு வருவான் என்றால், ஒருவன் அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்து இந்த உலகத்திலே கொடுக்காமல் இருந்தால், அதற்கு அநியாயம் செய்து இருந்தால், அது கடுகு மணியுடைய அளவாக இருந்தாலும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் அத்தைனா பிஹா, அது இந்த உலகத்திலே எந்த பெருமதியும் இல்லாத, ஒரு விலை மதிப்பீடு செய்ய முடியாத கடுகு மணியுடைய அளவாக இருந்தாலும் அதையும் கொண்டு வந்து விசாரணைக்கு எடுப்போம். அவனுக்கு கொடுக்க வேண்டிய இதனை ஏன் நீ கொடுக்கவில்லை? அங்கே பணம் செல்லுபடியாகாது. யௌமலா யன்ஃபஉ மால், ஆட்சி அதிகாரம் செல்லுபடியாகாது. வலா பனூன், உங்களுடைய படித்த திறமையான பிள்ளைகளின் மூலம் அங்கு ஒன்றும் செய்ய முடியாது.
ஏன் அவனுக்கு இதை நீ கொடுக்கவில்லை? வகஃபா பினா ஹாசிபீன், உங்களிடம் கணக்கு கேட்க மாட்டோம், கணக்கை உங்களுக்கு நாம் சொல்லுவோம். குர்ஆன் சொல்லு. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பதிவுகளை செக் பண்ணுவோம். எப்படி அது எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே அநியாயம் இழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் மனதிலே கவலை இருக்கிறதோ, எனக்கு வரவேண்டிய காணி துண்டு வரவில்லை, எனக்கு வரவேண்டிய பணம் கிடைக்கவில்லை, இந்த சொத்திலே நான் அநியாயம் இழைக்கப்பட்டு விட்டேன் என்று யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் மனம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ, இந்த வசனத்தை கொண்டு சந்தோஷமடையுங்கள். இது உங்களுக்கு நன்மாராய். இந்த உலகத்திலே உங்களுக்கு வரவேண்டிய அந்த பணத்தை, வரவேண்டிய சொத்தை நேர்மையாக கேளுங்கள், நீதமாக கேட்டு பாருங்கள், அமைதியாக கேட்டு பாருங்கள், பிரச்சனை படுத்திக் கொள்ள வேண்டாம். கிடைக்கவில்லையா, நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள். கியாமத்துடைய நாளிலே அது உங்களுக்கு முழுமையாக நிறைவேற்றி தரப்படும். அவரவர்களுடைய தொழுகையிலிருந்தும் நோம்பிலிருந்தும் ஜக்காத்திலிருந்தும் அவர்களின் ஜிக்ரு திலாவத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகளாக எடுத்து தரப்படும். அது இந்த உலகத்திலே உங்களுக்கு கிடைக்க இருந்த அந்த அரபேச்சஸ் காணியை விட உங்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும். இந்த ஆயத் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மாராயம், அநியாயம் இழைத்தவர்களுக்கு பயங்கர எச்சரிக்கை. சிலர் சாதாரணமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இரக்கமானவன், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அல்லாஹ் இரக்கப்பட்டும் மன்னிப்பான். அது அவனுடைய நாட்டத்தில் உள்ளது. ஆனால் அல்லாஹ்வுடைய சில முடிவுகளை அவன் மாற்ற மாட்டான். இப்படி பிறருக்கு அநியாயம் செய்தவைகளிலே யார் அநியாயம் இழைக்கப்பட்டார்களோ அவர்களுடன் தான் அல்லாஹ்வுடைய இரக்கம் இருக்கும். அவன் நேர்மையான். இதனால் தான் புகாரி ஷரீஃபிலே தெளிவாக ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான லஹு மظ்லிமத்துன் லி அஹீஹி ஃபீ அர்லிஹி அவ் ஷைஇன், இந்த உலகத்திலே யாராவது இன்னும் ஒருவருக்கு அவருடைய மானம் மரியாதையிலே, அவருடைய உரிமையிலே, அவருடைய உடந்தையிலே, அவருடைய சொத்து செல்வங்களில் ஏதாவது உங்களின் மூலம் அநியாயம் நடந்திருந்தால், ஒருவர் செய்யாத ஒரு விடயத்தை சொல்லி அடுத்தவனிடத்திலே பிழையான ஒரு விடயத்தை சொல்லி அவருடைய மானத்தை வாங்கி இருந்தால், அவருடைய குறையை பேசியிருந்தால், அவர் செய்யாதே சொல்லி அவருடைய கௌரவத்திலே ஏதாவது அழுக்கை உண்டாக்கி இருந்தால், அல்லது அவருக்கு கொடுக்க வேண்டிய லாபம் தருவதாக சொல்லிவிட்டு முதலையும் கொடுக்கவில்லை, லாபத்திலும் அநியாயம் செய்து விட்டீர்களா, அல்லது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அனந்தர சொத்திலே சரியான பங்கை கொடுக்கவில்லையா, இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல்யதஹல்லல் மின்ஹு அல்யௌம், இந்த உலகத்திலே அதிலிருந்து எப்படியாவது ஹலாலாகி கொள்ளுங்கள். கபுல அல்லா யகூன தீனாருன் வலா திர்ஹம், காசு பணம் சொல்லுபடியாகாத அந்த கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால், அந்த நாளிலே உங்களிடத்திலே காணி கேட்கப்பட மாட்டாது, பணம் கேட்கப்பட மாட்டாது. இன்கான லஹு அமலுன் சாலிஹ், சாலிஹான அமல் இருந்தால் அந்த அமலில் இருந்து உரிமையாளருக்கு வாங்கி கொடுக்கப்படும். தொழுகையிலிருந்து நோம்பிலிருந்து இவரிடத்தில் அந்த அளவுக்கு அமல் இல்லை என்றால், வ இல்லம் தகுன் லஹு ஹசனாத் உஹித மின் ஸய்யிஆத்திஹி ஃபஹுமில அலா சாஹிபிஹி, இவருடைய பாவங்களில் இருந்து எடுக்கப்பட்டு அவர் மீது சுமத்தப்பட்டு இவனுடைய பாவத்தையும் எடுத்துக்கொண்டு நரகத்துக்கு போக வேண்டி வரும். அரபேச்சஸ் காணிக்காகவே. விளையாட்டல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள். எனவே இன்டர்வியூக்கு, ஒரு ஜொப்புக்காக வேண்டி இன்டர்வியூக்கு செல்வதற்கு முன்னால் ஆவணங்களை தயார்படுத்தி கொள்ளுகிறோம். அனைத்தும் சரியாக இருக்கிறதா, முன்பின் இருக்கிறதா, ஒன்றுக்கு பல தடவை செக் பண்ணி பார்க்கிறோம். ஏர்போர்ட்டுக்குள் நுழைவதற்கு முன்னால் அனைத்தையும் சரிபார்த்து கொள்ளுகிறோம். அந்த இடத்துக்கு போய் முன்பின்னாகிவிட்டால் திரும்பி வர வேண்டி வரும். வாகனத்தை பாதைக்கு எடுப்பதற்கு முன்னால் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் சரியாக இருக்கிறதா பார்த்து கொள்ளுகிறோம். திடீரென்று விசில் அடித்தால் இன்சூரன்ஸ் 4 மாதத்துக்கு முன்னாலே முடிந்து விட்டது என்றால் டென்ஷனாக வேண்டி வரும். ஆனால் இது உலகம், சமாளித்து கொள்ளலாம்.
திடீரென்று மலக்குல் மௌத் பிடித்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. லண்டனுக்கு பயணம் செய்வதற்காக வேண்டி பிளைட்டிலே ஏறி இருந்தவர்களுக்கு அரை மணி நேரத்துக்குள் என்ன நடந்தது? இந்தியாவிலே 2 வாரத்துக்கு முன்னால் எல்லோரும் லண்டனுக்கு செல்வதற்கு பிளைட்டுக்குள்ளே பறப்பதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் பல வேலைகள் கற்பனைகள் இருக்கும். ஆனால் யாருக்கும் தெரியாது, அரை மணி நேரத்தில் எங்களுடைய மறுமை வாழ்க்கை ஆரம்பிக்கும். நான் லண்டனுக்கு போக மாட்டோம். இதுதான் வாழ்க்கை. செக் பண்ணுங்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய செயலேட்டு. இந்த உலகத்திலே இடைவெளிகளை நிரப்பிக் கொள்ளலாம். செய்த தவறுகளை நன்மைகளாக மாற்றிக்கொள்ளலாம். செய்த பாவங்களுக்கு தௌபா செய்துவிட்டால் அந்த பாவம் அழிக்கப்பட்டுவிடும். மௌத்து வரையிலே சான்ஸ் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அல்லாஹுடைய இரக்கம் மௌத்துக்கு பின்னாலும் மன்னிக்கப்படலாம் பிறருடைய இஸ்திக்ஃபார் தௌபாவின் மூலம். ஆனாலும் சில பாவங்கள் அது எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் என்ன செய்தோம் என்பது. கொடுக்க வேண்டியவைகள் குறைந்தது எழுதியாவது வைக்க வேண்டும். நான் இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும், இந்த சொத்திலே இவ்வளவு எனக்குரியது அல்ல. குறைந்தது மௌத்துக்கு பின்னால் திடீரென்று மரணித்தால் பிறராவது அதனை நிறைவேற்றி மன்னிப்பை பெற்று தருவதற்கு. எனவே புதிய வருடம் ஆரம்பித்திருக்கிறது. அல்லாஹ் இப்படியானவைகளை உருவாக்கி தருவது மனிதன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு. அல்லாஹுடைய பார்வையிலும் இது புதிய வருடம், இது வருடத்தினுடைய முதலாவது நாள். ஜனவரி அது உலகத்துக்கு முதலாவது வருடம், புதிய வருடம். ஆனால் முஹர்ரம் என்பது படைத்த ரப்பிடத்திலும் இது புதிய வருடம். புதிய வருடத்திலே வாழ்க்கையை புதிதாக்குவோம். செய்த தவறுகளை பார்த்து பார்த்து தௌபா செய்வோம். நான் இன்ன தவறு செய்தது, இன்ன பாவம் செய்தது, இன்ன கடமையிலே குறை செய்தது என்பதை கணக்கு பார்த்து பார்த்து அதனை நிறைவேற்றுவதன் மூலம் செயலேட்டை மௌத்துக்கு முன்னால் பரிசுத்தமாக்குவோம். இந்த வாழ்க்கை விசாரணைக்குரியது. அயஹ்சபுல் இன்சானு ஐயுத்ரக சுதா, மனிதன் நினைக்கிறான் அப்படியே விடப்படுவான் என்று. அயஹ்சபுல் இன்சானு ஐயுத்ரக சுதா வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ். குர்ஆனுடைய கடைசி வசனம். நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுக்குரிய முழு செயல்களுக்கும் உரிய கூலி நிரப்பமாக வழங்கப்படும். அந்த நாளை பயந்து நடந்து கொள்ளுங்கள். வாகனத்திலே செல்லுகிறீர்கள், மஸ்ஜிதுக்கு முன்னால் வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அஸான் சொல்லப்படுகிறது. எந்த நிர்பந்தமான தேவையும் இல்லாமல் தொழாமல் பள்ளியை கடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்பது தெரியாது. ஒரு பாவ சிந்தனையோடு வாகனத்தை எடுத்துக்கொண்டு பாதைக்கு இறங்க வேண்டாம். அடுத்த கட்டம் என்ன விபத்து ஏற்பட்டு மரணிக்க போகிறேன் என்பது தெரியாது. இந்த வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்பது கேள்விக்குறி. ஆனால் எப்பொழுதும் நல்லவர்களாக இருந்தால் எங்கு மரணித்தாலும் நல்லவராக மரணிக்கலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னை பயந்து வாழக்கூடிய உண்மையான முத்தகீங்களாக ஆக்குவாயாக. எங்கள் எல்லோருடைய இறுதி முடிவுகளையும் சிறப்பாக்குவாயாக. முழு உலகத்தில் உள்ள இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் கண்ணியத்தை, கௌரவத்தை, மதிப்பை வழங்குவாயாக. உன்னுடைய மறைமுகமான உதவிகளை செய்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.